இனிமேல் எழுத முடியல. அதனால் வாழ்க்கை முடிய போகுது. சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம என்ன பண்ணணும், என்ன சாதித்தோம் அப்படி ஒரு பதிவு பண்ணுவோம். பார்த்திங்கன்னா, இந்த கல்வி பணிகள் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த கிராமத்தில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டா, ஃபீஸ் கட்ட முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாடா, அவன் விசாரிச்சு சொல்ல முடியும் அப்படின்னாரு. இந்த ஊருக்கு போனேன். போய் பார்த்தா அது மாதிரி ஒரு பையன் செத்து போயிருக்கான். ஆனால் பாடி வரல. என்ன கேட்ட மாதிரி அந்த பையனுக்கு டிப்ளமோ ஃபீஸ் கட்ட முடியல, ஃபீஸ் கட்டுறது வழி இல்லாத அந்த வயசு செத்து போயிட்டா, பாடி வருங்க வந்தால் கொஞ்சம் லேட்டாகும், அது வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ உட்காந்துருக்குறோம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு அம்மா நின்னாங்க. அந்த பையனை எங்கள் புள்ள படுத்தாங்க, செத்து போயிட்டா, எங்கள் புள்ள ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு, படிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கு, அதுக்கு எதாவது அவ்வளோ உதவி பண்ண முடியுமா அப்படின்னாங்க. புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி பொண்ணு கூப்பிடுக்கிட்டேன். கூப்பிட்டு பேசுனேன். அந்த பொண்ணுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு. அதை இப்போ மற்றவங்க ஏமாற்றிட்டாங்க. பிஎஸ் அக்ரிலாம் கிடச்சிது கவர்மெண்ட் வேலையில். அந்த பொண்ணு தெரியாதவங்க ஏமாற்றிட்டாங்க. ஒரு வருஷம் போயிட்டுது. சார் ரைட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது ஃபேஸ்புக்கில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போட்டேன். ஒரு மாணவிக்கு உதவி தேவைப்படுது, நம்ம ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னேன். அப்போது என்னோடய நண்பர் ஒருத்தர், அவர் சென்னை, அவர் கொடையாளி தான் சொல்லுவேன், பேர் சொல்ல மாட்டேன், கொடையாளி. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் அந்த பொண்ணை நம்மளே படிக்க வைப்பாங்க, நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு. சரிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நம்ம படிக்க போகிறோம் விசாரித்து கரெக்டாக கைட் பண்ணேன். பிஎஸ்சி நர்சிங் கிடைச்சிது. ஆனால் அந்த பொண்ணுக்கு அக்ரி பிஎஸ்சி அக்ரி ரொம்ப ஆசை. பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு குரூப் எக்ஸாம் எழுதி மேலே போகணும் அப்படிங்கிற ஆசை. சரிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த பொண்ணை நாங்கள் சேர்த்து விட்டோம். ஒழுக்க சொல்லிட்டோம், எங்களோட செலவு சொல்லிட்டோம். நண்பர்லாம் கொடுத்தாங்க. 3 வருஷம் பிஎஸ்சி அக்ரி, 4 வருஷம் அண்ணாமலையில் முடிச்சுட்டாங்க. முடித்த பிறகு அவங்க குடும்பம், அவன் அப்பா கிடையாது, எல்லா குடும்பம். அந்த அப்பா தான் அந்த காலையில் மருவு கொண்டு உள்ளவ தான். ஸோ நம்ம 4 வருஷம் படிக்க வச்சுட்டோம். சரி படிக்க வச்சுட்டு அப்படியே அனுப்புறதா, குரூப் 2 கோச்சிங் அனுப்பி சொல்லி மெட்ராஸ் அனுப்பி வச்சோம். அது எங்களோட செலவு தான். எப்படி பார்த்தாலும் குரூப் 2 கோச்சிங்க்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் வந்திருக்கோம். 5 லட்சம் செலவாயிருக்கோம். படிக்க வச்சுட்டோம். குரூப் எக்ஸாம் கோச்சிங் போயிட்டுருக்காங்க. பெரிய கதை. இந்த 4 வருஷம் எப்படி நாங்கள் வாழ்த்த, எப்படி பழகணும், என்ன அப்பாவுக்கு பாசம் கூடும், என்னுடைய மகள் வரையும் வளர்த்தேன். இப்போ செல்வம் வளர்த்து போகப்படுள்ளது. என்னாச்சு, ஆட்சி மாறுது. ஆட்சி மாறுறப்போ இந்த டிஎன்பிசி ஃப்ராட் வேலை ஆகிப்போச்சு. நேரு வேலை யாரும் கொடுக்குறதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஃப்ராட் வேலை பண்ண வச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கூட்டி என்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வேக்கன்சி அப்ளை பண்ணிட்டாங்க. பிஎஸ்சி முடித்தாச்சு, குரூப் 2 டிஎன்பிசி குரூப் கோச்சிங் முடித்தாச்சு. இந்த முடிவு எடுத்து எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடச்சி போய், சொந்த ஊர்லேயே வேலை கிடச்சி போய் வந்துட்டாங்க. நான் கூட வருத்தப்பட்டேன். இந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா குரூப் எக்ஸாம் போய் மேலே போயிருக்கலாமே, ஏன் அவசரப்பட்டு இந்த முடிவு வந்தது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை ஜாயின் பண்ணுறது. வர வாரத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு டெம்பரரி தான், டெம்பரரி சம்பளம் கொஞ்சம் கம்மி தான். சரிட்டு வந்துட்டாங்க. அப்போ வேறு தொடர்பில் பார்த்து போய் பேசி வேலை பண்ணிட்டு இருந்தேன். 2023 எனக்கு ஸ்ட்ரோக் வந்து போச்சு. அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் இப்போ தொடர்புலாம் போயிடுது. என்னை பார்க்க வந்தாங்க, அப்பா பார்த்துட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் கடுப்பாக பேசிட்டாங்க. அவர் அதுக்கு மாதிரி கல்வின்னு போய் தான் போய் உடம்பு விடாமல் உட்காந்துருக்காரு, உங்கள் வேலை நீங்கள் பாருங்க சொல்லிட்டாங்க போது.
அது பிறகு அதிகம் தொடர்பு இல்லை. சட்டமே எனக்கு கொஞ்சம் ஃபண்டு கேட்குறப்போ கொஞ்சம் எனக்கு மருத்துவத்தில் கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துருக்கு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு வாடகைக்கு தான் ஒரு இடம் பிடிச்சி கொடுத்தா அந்த வீட்டில் குடியிருக்கு. ஆனால் இப்போ அந்த புண்ணு எடுத்த முடிவு நல்ல முடிவு. டிஎன்பிசி நம்பி உட்காந்துருந்தா வாழ்க்கை விட போயிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் போனது நல்ல முடிவு. அந்த வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் போயிடும். வயசு இப்போ 24 25 வந்திருக்கோம். தொடர்ந்து என்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. நான் வீட்டில் பேசிட்டேன், வீட்டில் உட்காந்துட்டேன். வீட்டு எதுவும் என்னால் செய்ய முடியல. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வந்திருக்கோம். அது பிறகு அவங்க வாழ்க்கை நல்ல மாதிரி வரும். மற்றவாறு எனக்கு மகளே, அதாவது என்னுடைய நாட்கள் வந்து குறைஞ்சிட்ருக்கு. 1 மாதம் 2 மாதம் அளவுக்கு தான் என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதனால் வாழ்க்கையை நல்ல மாதிரி பார்த்துக்கோ, இந்த வேலையை பார்த்துக்கோ. அடுத்த கட்டம் டிஎன்பிசி போய் அது எழுதுகிற மாதிரி எழுதிட்டுரு. போஸ்ட் ஆஃபீஸ் வேலை விட்டுற வேண்டாம். போஸ்ட் ஆஃபீஸில் கட்டி போட்டு டிஎன்பிசி குரூப் எக்ஸாமே எழுது ட்ரை பண்ணேன். பார்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கோ, வயசாகிட்டு போயிட்டுருக்கு. கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை பார்த்துக்கோ. அப்பாகிட்ட கூப்பிட்டேன், நான் அவன்கிட்ட மகளிர் கூப்பிட்டேன். என்னுடைய கடமையை கரெக்டாக முடிச்சிட்டேன். இப்போ ஏன் கொஞ்ச நாள் ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறேன்? அதான் எனக்கு புரியல. என் மேலே வருத்தமா? என்னாச்சு? யாரோ தப்போது என்னை பற்றி சொல்கிறாங்களே, என்ன சொன்னாங்க, ஏன் என்னாச்சு எதுவும் தெரியல. பேசுமா? அம்மா பேசியிருப்பாங்க, அவன் தெரியாத தலைமையாக பேசியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். அதெல்லாம் வீடு நீ பேசு. வார்த்தை ஒரு தடவை எனக்கு ஃபோனில் பேச சொல்ல. தொடர்ந்து பேசு. என்னாலும் தொடர்ந்து பேச முடியாது. ஃபோன்லேயும் என்னால் தொடர்ந்து பேச முடியாது. அதனால் அடிக்கடி தொடர்பு கொள்ளு. அந்த பக்கம் எனக்கு எந்த தொடர்பு இல்லாமல் போயிட்டுது. வீட்டுக்குள்ளே பார்த்துருந்தாலும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நல்ல மாதிரி வாழ்க்கையை நல்ல மாதிரி பார்த்துக்கோ. ஒரு மகளுக்கு நான் என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுட்டேன். நல்ல மாதிரி வாழ்க்கை பார்த்துக்கோ. வாழ்க்கை வளமுடன். ஓகேம்மா.